இப்போ நீ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வேணா கேக்குறேன். அது நீ பேச கூடாது. அது நான் வந்து இங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ஓப்பனா பேசுறேன். விஜய் வந்தாருன்னா அவரு தான் ஓட்டு. யார் அவனால இருந்தாலும் எங்க ஊர் 3/4 பேர் கட்டலாம் விஜய் தான் ஓட்டு போடுவோம். என் அக்காவும் அவங்களும் ஓட்டு போடுவோம். 60 ஓட்டு இருக்குது. 60 ஓட்டு. என் குடும்பமே பங்காளி எங்க சேர்த்தால 60 ஓட்டு இருக்குது. ஓகேண்ணா. இப்ப இதுல இதை ஒதுக்கிடு. கடலூர்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க போராட்டம் நடத்த போறாங்க. சோ தாவைக்கல் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொடர்புக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க ஒன்னே சொல்ல விரும்பல, பக்க போல எங்களுக்கு இருக்குது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. மீன்காரங்க சேர்ந்தானா எல்லாம் வரும். ஒரே கேள்வி, மொத்தம் தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதியா இருக்கு? அதையும் சொல்லி தெளிவா சொல்லுங்க ஐயா. அது கேளு, நீ கேட்டுக்க வேண்டியதுனே. நீங்க அது கேளுண்ணே. இவ்வளவு தெளிவா பேசணும்ல. இப்போ நீ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வேணா கேக்குறேன். அது நீ பேச கூடாது. அது நான் வந்து இங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ஓப்பனா பேசிட்டேன். பாஜக எதுவான நான் விஜய் கட்சி தானே, அவனுதான் ஓட்டு போடுவேன். என் பொண்டாட்டி ஓட்டு அவளுக்கு தானே போடுவாங்க. அவ்வளவுதானே. இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலில எத்தனை ஓட்டு விழுந்தா ஒழியும்? உங்களோட 60 ஓட்டு இருக்குது. 60 ஓட்டு. என் குடும்பமே பங்காளி எங்க சேர்த்தால 60 ஓட்டு இருக்குது. ஓகேண்ணா. இப்ப இதுல இதை ஒதுக்கிடுங்க. பங்காளி எதுக்கு ஓட்டு போடுவேன்? எதுக்கு ஓட்டு போடுவேன்? நம்ம இதெல்லாம் எங்க பங்காளிங்க. யார வேணா கூப்பிட்டு கேளுங்க. ஓகே ஓகே. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். அவ்வளவுதான். தளபதி தான். அடுத்த தளபதி. என்னன்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே ஒரு தளபதி இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் இன்னொரு தளபதி எதுக்கு இந்த நாட்டுக்கு அப்படின்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. உங்க மூலியமா ஒரு கருத்து சின்னதா? நான் இதுல வந்து என்ன சொல்லணும்னா, அதான் பேரே மென்ஷன் பண்ணல, அதை பத்தி நீ கவலைப்படுத்த வேலை. அதெல்லாம் கிடையாது. அவர் இருக்கிற வரைக்கும் நாங்க அவரு தான் ஓட்டு போடுவோம். யாரு விஜய் வந்தாருன்னா அவரு தான் ஓட்டு. யார் அவனால இருந்தாலும் எங்க ஊர் 3/4 பேர் கட்டலாம் விஜய் தான் ஓட்டு போடுவோம். என் அக்காவும் அவங்களும் ஓட்டு போடுவோம். கூட்டணி யாரு கூட வச்சா தளபதி வைப்பாரு? யாரு கூட வைக்கணும்னு சொல்றீங்களா? அது தெரிஞ்சா நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தளபதி தான். அடுத்த தளபதி. என்னன்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே ஒரு தளபதி இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் இன்னொரு தளபதி எதுக்கு இந்த நாட்டுக்கு அப்படின்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. உங்க மூலியமா ஒரு கருத்து சின்னதா? நான் இதுல வந்து என்ன சொல்லணும்னா, அதான் பேரே மென்ஷன் பண்ணல, அதை பத்தி நீ கவலைப்படுத்த வேலை. அதெல்லாம் கிடையாது. அவர் இருக்கிற வரைக்கும் நாங்க அவரு தான் ஓட்டு போடுவோம். யாரு விஜய் வந்தாருன்னா அவரு தான் ஓட்டு. யார் அவனால இருந்தாலும் எங்க ஊர் 3/4 பேர் கட்டலாம் விஜய் தான் ஓட்டு போடுவோம். என் அக்காவும் அவங்களும் ஓட்டு போடுவோம். அது கேளு, நீ கேட்டுக்க வேண்டியதுனே. நீங்க அது கேளுண்ணே. இவ்வளவு தெளிவா பேசணும்ல. இப்போ நீ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வேணா கேக்குறேன். அது நீ பேச கூடாது. அது நான் வந்து இங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ஓப்பனா பேசிட்டேன். பாஜக எதுவான நான் விஜய் கட்சி தானே, அவனுதான் ஓட்டு போடுவேன். என் பொண்டாட்டி ஓட்டு அவளுக்கு தானே போடுவாங்க. அவ்வளவுதானே. இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலில எத்தனை ஓட்டு விழுந்தா ஒழியும்? உங்களோட 60 ஓட்டு இருக்குது. 60 ஓட்டு. என் குடும்பமே பங்காளி எங்க சேர்த்தால 60 ஓட்டு இருக்குது. ஓகேண்ணா. இப்ப இதுல இதை ஒதுக்கிடுங்க. பங்காளி எதுக்கு ஓட்டு போடுவேன்? எதுக்கு ஓட்டு போடுவேன்? நம்ம இதெல்லாம் எங்க பங்காளிங்க. யார வேணா கூப்பிட்டு கேளுங்க. ஓகே ஓகே. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். அவ்வளவுதான்.